வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 370 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும். 372 வரைக்கும் செல் பண்ணலாம், 376லையும் செல் பண்ணி 377 ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். 3-4 பாயிண்ட் லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டோட சரிவை கொடுத்து 368 வரைக்கும் வந்துட்டு திருப்பியும் படிப்படியாக போய் 374.4 வரைக்கும் போய் திருப்பியும் கீழே சரிவை கொடுத்துருக்கு. ஃபைனலாக 372க்கு கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ரெசிஸ்டன்ஸ் இருந்தது, குறைந்த லாபம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 370லேருந்து 71க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் இல்லை, தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். 374.4 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எதனால் அப்படின்னா இன்னொரு முறை 372க்கு மேலே ப்ரைஸ் போகிற சமயத்தில் 376, 77 ஸ்டாப் லாஸை ஈஸியாக சுலபமாக தொடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் என்னென்னா நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. மறுபடியும் 366 எதிர்பார்க்கலாம். கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.